இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வார் அரசாங்கத்துடன் உயர்மட்ட ஒத்துழைப்பை மேற்கொள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதி. மலேசியாவுடனான இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் தனது உறுதியான கடப்பாட்டை சீன அதிபர் ஜி ஜின்பிங் வெளிப்படுத்தியுள்ளார். இந்நாட்டு மக்களுக்கும் அதன் வழி வட்டாரத்தின் சுபிட்சத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் மேலும் அணுக்கமாக ஒத்துழைக்க தாம் தயார் என்றார் அவர். சீனா மலேசிய சமூகங்களின் உறவையும் ஒத்துழைப்பையும் வியூக திசையை நோக்கி உயர்மட்ட அளவில் கொண்டு செல்லவும் பீஜிங் தயார் என ஜின்பிங் சொன்னார். 3 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா வந்துள்ள அவர் நேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடக்கத்தில் அவ்வாறு கூறினார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா வருகிறேன். இந்நாடு அடைந்துள்ள வளர்ச்சி பிரமிக்க வைக்கிறது. மலேசிய மடானி தாரக மந்திரத்தின் மூலம் நாட்டையும் நாட்டு மக்களையும் சரியான வெற்றி பாதையில் கொண்டு செல்வதற்காக உங்கள் வாழ்த்துக்கள் என்று பிரதமர் அன்வாரை ஜின்பிங் பாராட்டினார். நெடுஞ்சாலைக்கு துன் அப்துல்லா பெயர் பினாங்கு அரசுக்கு டத்தோ தினகரன் நன்றி. பினாங்கு மண்ணின் மைந்தரும் நாட்டின் 5வது பிரதமருமான மறைந்த துன் அப்துல்லா அகமது பட்டாவிக்கு மரியாதை செலுத்த மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. அதற்காக மாநில மாய்கா சார்பில் அதன் தலைவர் டத்தோ ஜே தினகரன் பினாங்கு முதல்வர் சவுகன் யோவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பந்தார் கெசியான் நெடுஞ்சாலை பத்துகாவான் ஜாலான் துன் அப்துல்லா என பெயர் மாற்றப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதோடு நாளை வெள்ளிக்கிழமை பினாங்கில் அனைத்து அரசாங்க கட்டடங்களிலும் மாநில கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களால் பாசமாக பாக்லா என அழைக்கப்படும் துன் அப்துல்லாவுக்கு அந்த அங்கீகாரம் சால பொருந்தும். தேசிய முன்னணி காலத்தில் கெப்பாலா பதாஸ் தொகுதி மட்டுமின்றி பினாங்கு மக்களுக்கே அவர் நற்சேவை ஆற்றியுள்ளார். அடிப்படை வசதி முதல் கல்வி மேம்பாடு வரை பாக்லாவின் சேவைகள் அளப்பரியது. அவை அனைத்தும் பினாங்கு மக்களால் காலத்திற்கும் நினைவு கூறப்படும். அந்த பெருந்தலைவருக்கு மாநில அரசு செலுத்தும் மரியாதையை இது புலப்படுத்துகிறது. அதற்காக முதலமைச்சருக்கும் மாநில அரசுக்கும் பினாங்கு மாய்கான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் தினகரன் கூறினார். வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக இன்று முதல் கோலாலம்பூர் கோபுரம் தற்காலிக மூடல். வருகையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு KL டவர் எனப்படும் கோலாலம்பூர் கோபுரம் இன்று முதல் தற்காலிகமாக மூட உத்தரவு பெறப்பட்டுள்ளது. புதிய நிர்வாகம் பராமரிப்பு மற்றும் தரம் உயர்த்தும் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாகவும் அது மூடப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலகின் மிக உயரமான தொலைத்தொடர்பு கோபுரங்களில் ஒன்றான இந்த KL டவர் மீண்டும் எப்போது திறக்கப்படும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். எது எப்படி இருப்பினும் இந்த கோபுரம் அரசாங்கத்தினுடையதே என அமைச்சு தெளிவுபடுத்தியது. ஏப்ரல் 1 முதல் KL டவரின் நிர்வாகம் LSH சர்வீஸ் மாஸ்டர் சென்ட்ரிகான் ரெக்கெட் நிறுவனத்தின் கைகளுக்கு மாறியுள்ளது. எனவே மெனாரா குவாலாலம்பூர் சென்ட்ரிகான் ரெக்கெட் நிறுவனம் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகும் அங்கு தொடர்ந்து செயல்படுவது சட்டவிரோதமாகும். அந்த கோபுரத்தை காலி செய்யுமாறு ஏப்ரல் 3, 4 மற்றும் 9 என 2 முறை MKLSB நிறுவனத்துக்கு கூட்டரசு நில ஆணையர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியது. சீன அதிபரின் வருகையை சாலைகள் மூடப்பட்டதால் மக்கள் விரக்தி காரணத்தை விளக்குகிறார் முன்னாள் போலீஸ்காரர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 3 நாள் மலேசிய பயணத்திற்காக கிளாங் பள்ளத்தாக்கிலும் புத்ரஜயாவிலும் 17 சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டது அனைவரும் அறிந்ததே. முன்கூட்டியே அது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டாலும் போக்குவரத்து நெரிசல் குறித்து நேற்று முதல் வலைதளங்களில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மக்கள் தான் அவதிப்படுவதாக பலர் அரசாங்கத்தை குறை கூறினர். என்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அவ்வாறு செய்யப்படுவதாக முன்னாள் போலீஸ்காரரான பேஸ்புக் பயனர் ஒருவர் வலைதளவாசிக்கு விளக்கம் அளித்துள்ளார். அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறுமனே செய்யப்படுவதில்லை, மாறாக உலக பெருந்தலைவர்களுக்கான அனைத்துலக பாதுகாப்பு நடைமுறையின் ஒரு பகுதியாகும் அதுவென முகமது இஸ்ரேல் ரெசான் ஜைனல் கூறினார். உலக தலைவர்கள் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையான திட்டமிடலோடு நடைபெறும். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உள்ள உலக தலைவர்களை பாதுகாக்க ஏதுவாக போக்குவரத்து கட்டுப்பாடு, ஆகாய மார்க்க கண்காணிப்பு, சிறப்பு பிரிவு அதிகாரிகள் மூலம் கண்காணிப்பு என உயர்மட்ட அளவில் ஏற்பாடுகள் செய்யப்படும்.
உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது உபசரணை நாட்டுக்கு தான் அவமானம். நாடு பாதுகாப்பற்றது என அவப்பெயர் எழுவதோடு தூதரக உறவு, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார துறைகள் மீது எதிர்மறையான கண்ணோட்டம் எழுந்துவிடும். எனவேதான் உலக வல்லரசு நாடான சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் வரும்போது இந்த அளவுக்கு பாதுகாப்பு கெடுபிடிகள் இருக்கின்றன என்று அவர் கூறினார். வாசிப்பை ஊக்குவிக்கும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான வாசிப்பை நேசிப்போம் எனும் புதிய திட்டம். வாசிக்கும் பழக்கம் குறைந்து வரும் இந்நாட்களில் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே இப்பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள வாசிப்பை நேசிப்போம் என்ற திட்டம் தொடரப்பட வேண்டும் என டத்தோ அன்புமணி பாலன் கேட்டுக்கொண்டார். வாசிப்பை நேசிப்போம் திட்டத்தில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான நித்திரை என்ற கதை புத்தகத்தை வெளியீடு செய்து உரையாற்றும் போது தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் அவர்களின் முதன்மை அரசியல் செயலாளருமான அன்புமணி இதனை தெரிவித்தார். பெர்தாமா எனப்படும் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவையை மற்றும் கோலாலம்பூர் ஜாலான் ஜெராஸ் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாக வாசிப்போம் நேசிப்போம் திட்டம் கோலாலம்பூரில் தொடங்கப்பட்டிருப்பது மிகவும் பயனுள்ள முன்னோடி நடவடிக்கை என்றும் அவர் கூறினார். சிறுவர்களுக்கான இது போன்ற கதை புத்தகங்களை பெண்கள் அதிகமாக எழுத வேண்டும் என்பதோடு இந்த வேளையில் நித்திரை கதை புத்தகம் நாடு முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டார். கேளிக்கை மையத்தில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் சேவையில் வெளிநாட்டு பெண்கள் தலா 100 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரை வசூல். கோலாலம்பூர் பழைய கிளான் சாலையில் மேடான் கிளாங் லாமா 28 பகுதியில் அமைந்துள்ள 2 கேளிக்கை மையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 31 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். கேளிக்கை மையம் என்ற பெயரில் ஈராண்டுகளாக செயல்பட்டு வரும் அம்மையங்களின் உள்ளே வெளிநாட்டு பெண்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் சேவையில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து புத்திரஜயா குடிநுழைவு துறையை சேர்ந்த 44 அமலாக்க அதிகாரிகள் சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவு துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ஜகாரியா ஹாபான் தெரிவித்தார். 38 உள்நாட்டவர் உட்பட மொத்தமாக 68 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அதில் தாய்லாந்து, வங்காளதேசம், லாவோஸ், வியட்நாம், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சேர்ந்த 31 பேர் கைது செய்யப்பட்டனர். அடையாள ஆவணங்கள் இல்லாதது, அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதலாக தங்கி இருந்தது, பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குடிநுழைவு குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகினர். பாலியல் வன்கொடுமை கிளந்தானில் 2 பெண்கள் தங்களது தந்தைகள் உறவினர் மீது போலீசில் புகார். கிளந்தானில் உள்ள வெவ்வேறு நகரங்களில் 13 மற்றும் 14 வயதுடைய 2 பதின்ம வயதினர் தங்கள் தந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக போலீசில் புகார் செய்துள்ளனர். அவர்களில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தனது தந்தையால் மட்டுமல்ல 2 மாமாக்களாலும் கற்பழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை எடுத்துக்காட்டும் மாநில காவல்துறையின் வீடியோ பார்த்த பிறகு அந்த 2 சிறுமிகளும் புகார் செய்திருப்பதாக கிளந்தான் போலீஸ் தலைவர் யூசுப் மொமாட் கூறியுள்ளார். தானா மேரா மற்றும் கோலகிராயில் அந்த 2 சிறுமிகளும் செவ்வாய்க்கிழமையன்று புகார் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு முதல் தனது தந்தை மற்றும் 2 மாமன்மார்கள் கற்பழிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் தானா மீராவில் புகார் செய்துள்ளார். ஈப்போவில் அமலாக்க அதிகாரியை குத்திய உணவக பணியாளர், வைரல் வீடியோ குறித்து போலீஸ் விசாரணை. பேராக் மெங்லாமோவில் உணவகம் ஒன்றில் ஈப்போ மாநகர் மன்றத்தினர் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட சலசலப்பு குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது. 40 வயது அமலாக்க அதிகாரி வைரலான சம்பவம் குறித்து நேற்று மாலை புகார் அளித்ததாக ஈப்போ போலீஸ் தலைவர் ஏசிபி அபங் ஜைனல் அபிதின் அபங் அகமது கூறினார். சுகாதாரத்துறை கொடுத்த புகாரின் பேரில் அமலாக்க அதிகாரிகள் மேசை நாற்காலிகளுக்கு சீல் வைத்த போது உணவக பணியாளர் ஒருவர் சண்டைக்கு வந்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடும் சொற்களை பயன்படுத்தி திட்டியதோடு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்வதிலிருந்தும் அவர் தடுத்துள்ளார். தவிர அமலாக்க அதிகாரி ஒருவரை அவ்வாடவர் ஓங்கி முகத்தில் குத்தினார். இதையடுத்து சிறு சிறு குற்றங்களுக்காக சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்த ஏதுவாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அபங் ஜைனல் கூறினார். 5 நிமிடங்களுக்கு மேலான சம்பவ வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது. இதில் அமலாக்க அதிகாரிகளுக்கும் சில நபர்களுக்கும் இடையில்
வாக்குவாதம் நடைபெறுவதையும் ஒரு பெண் மயங்கி விழுவதையும் காண முடிந்தது. பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளரும் நடிகையுமான பிரியங்கா தேஷ்பாண்டே மறுமணம் செய்து கொண்டார். பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினியான பிரியங்கா தேஷ்பாண்டே மீண்டும் காதல் திருமணம் செய்து கொண்டார். தனிப்பட்ட முறையில் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றதாக இன்ஸ்டாகிராமில் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டார். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் சூழப்பட்டவர் என்ற நண்பருடனான தனது இரண்டாவது திருமணத்தை பிரியங்கா பதிவிட்டுள்ளார். பிரியங்கா தேஷ்பாண்டேவின் இரண்டாவது திருமண புகைப்படங்கள் இணையத்தில் புயலை கிளப்பியுள்ளன. அவரது அற்புதமான திருமண தோற்றம் மற்றும் தம்பதியரின் மனதை கவரும் கெமிஸ்ட்ரி ஆகியவற்றால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 124 ஒளியாண்டுகள் தொலைவில் வேற்று கிரகவாசிகள் இருக்கின்றனர். வலுவான ஆதாரங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள். நமது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் 124 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உயிர்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பயன்படுத்தி விஞ்ஞானிகள் அம்முடிவுக்கு வந்துள்ளனர். பூமியில் உயிரியல் செயல்முறைகளால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் வாயுக்களின் வேதியியல் கைரேகைகளை K2-18b என பெயரிடப்பட்ட ஒரு வேற்று கிரகத்தின் வளிமண்டலத்தில் விஞ்ஞானிகள் குழு கண்டறிந்துள்ளது. K2-18b கிரகமானது பூமியை விட 8.6 மடங்கு பெரியது. அதோடு 2.6 மடங்கு பெரிய வட்டம் கொண்டதாகும். டைமெத்தில் சல்பைடு மற்றும் டைமெத்தில் டைசல்பைடு எனப்படும் அவ்விரண்டு வாயுக்களும் பூமியில் வாழும் உயிரினங்களால், குறிப்பாக கடல்வாழ் ஆல்கே போன்ற நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படுவதாகும். இந்த K2-18b கிரகம் நுண்ணுயிர்களால் நிறைந்திருக்கலாம் என்பதை குறிப்பாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். அதற்காக வேற்று கிரகத்தில் உண்மையான உயிரினங்கள் இருப்பதாக தாங்கள் சொல்ல வரவில்லை என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர்.